ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. கந்தர் அனுபூதி பாடல் 9. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் 9 பாடினால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதாவது முருகப்பெருமானுடைய பாடல்கள் அப்படின்னாவே அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மகா மந்திரம் தான். ஒவ்வொரு பாடலுமே மகா மந்திரம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் அனுபூதி பாடல். முருகனை பற்றி பாடப்பெற்ற பாடல்கள் அனைத்தையும் நம்ம பாராயணம் செய்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு பாடலை பாடி வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலன் அப்படிங்கிறது ஏராளமாக கிடைக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். தன்னுடைய அடியார் ஒவ்வொருவரையும் பாட வச்சு கேட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு அவங்களுக்கு வரங்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். தன்னுடைய அடியார்கள்கிட்ட கேட்கிறது என்ன, தன்னுடைய பக்தர்கள்கிட்ட கேட்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பக்தனும் ஒவ்வொரு அடியாரும் நமக்கு சிறந்த முறையில் நம்மை பற்றி பாடணும், அந்த பாடல்களை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான். முருகப்பெருமானுடைய பக்தர்கள், முருகப்பெருமானுடைய அடியார்கள், இவங்களுக்கு எல்லாமே முருகப்பெருமான் வரம் கொடுக்கையிலேயே இந்த வரத்தையும் சேர்த்து கொடுப்பார். அதாவது என்னை பற்றி நல்ல முறையில் பாட்டு பாடு, என்னை பற்றி சிறந்த முறையில் பாட்டு எழுது அப்படிங்கிற வரத்தையும் சேர்த்து தான் கொடுப்பார். அருணகிரிநாதர்லேருந்து பாம்பன் சுவாமிகள்லேருந்து எல்லா பக்தர்களும் அடியார்களும் முருகனை பற்றி நிறைய பாடியிருக்காங்க. முருகனை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. நம்ம பாட்டெல்லாம் எழுதலினாலும் சரி, முருகப்பெருமான் கிட்ட நின்று மனசுக்குள்ளேயாவது அவருக்காக எழுதிய பாடல்களில் ஒரு 2 வரியை சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் நீங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடல்கள் இருக்குது. கந்தர் அனுபூதிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. கந்தர் அனுபூதி பாடல்களை பாடினால் வருமானமும் கிடைக்கும், மோட்சமும் ஞானமும் கிடைக்கும், பிறவாமை என்னும் பெரும் வரம் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய பெரும் பேரான அவருடைய அடியாராக நம்ம மாறுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குங்க. முருகப்பெருமானுடைய சிறந்த பக்தனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கந்தர் அனுபூதிக்கு இருக்குது. கந்தர் அனுபூதி பாடி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் எல்லா விதமான வரங்களையும் நம்மால் பெற முடியும். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒளிவே தட்டோடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே, நிட்டூர நிராகுல நிர்பயனே. முருகா, இந்த உலக மாயையிலிருந்து எப்போ என்னை விடுவிப்பாய்? இந்த உலகோட மாயையிலேயே உழன்று என் வாழ்நாளை நான் முடிச்சுக்கணுமா? எனக்குன்னு ஒரு நல்ல கதி கிடைக்காதா? நற்கதி கிடைக்காதா? மோட்சம் கிடைக்காதா? இந்த மங்கையரோட அழகை பார்த்தோம், அதனால் வர்ற மயக்கத்தாலையும் நான் உழன்று சாகணுமா? எனக்கு இந்த உலக மாயையே வேண்டாமப்பா. எப்போ எனக்கு நற்கதி கொடுத்து நல்ல மோட்சத்தை கொடுத்து எனக்கு நலமுடன் வாழ அருள் புரிவாய் முருகப்பெருமானே அப்படின்னு கேட்கறது தான் இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறதுனா நிறைய சொல்லலாங்க. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த முறையில் தான் சொல்ல முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.